நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், இதுகுறித்த கூடுதல் விவரம் என்ன? அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடத்திலேயே கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி இன்று நீதிமன்றத்தில் தன்னுடைய கவரிங் லெட்டர் வாங்குவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி முன்பாக இன்று வாங்குவதற்காக இன்று வரவழைக்கப்பட்டார். அதாவது கரூர் சிட்டி யூனியன் வங்கியில் உள்ள கவரிங் லெட்டர் தொடர்பான ஆவணங்களை வழங்க உத்தரவிடக் கோரி செந்தில் பாலாஜி தரப்பு தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரித்த நீதிபதி அல்லி கவரிங் லெட்டர் தொடர்பான ஆவணங்களை செந்தில் பாலாஜி தரப்பிற்கு வழங்க அமலாக்கத்துறைக்கு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி நீதிபதி அல்லி முன்பாக இன்று ஆஜர்படுத்த பின் கவரிங் லெட்டர் தொடர்பான ஆவணங்களை கையெழுத்திட்டு பெற்றுக்கொண்டார். மேலும் செந்தில் பாலாஜியின் தற்போது நீதிமன்ற காவலானது ஜூலை 12ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலானது 47வது முறையாக நீடிக்கப்பட்டுள்ளது. தற்போது செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி முன்பு அந்த கவரிங் லெட்டர் பெற்றுக்கொண்டு தற்போது மீண்டும் காவல்துறை வாகனம் மூலமாக புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வங்கி தொடர்பான ஆவணங்களை பெறுவது தொடர்பான வழக்கில் செந்தில் பாலாஜியை போலீசார் ஆஜர்படுத்தினர்.